நான் ஒன்று சொல்லவா, இந்த உலகத்தில் கட்டியிருக்கிற சுவருக்கு கூட காது கேட்கும், நம்பிடுங்க. சும்மா எங்கேயோ நீங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் இருக்கீங்க, சாதாரணமாக பேசுறது, பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் நீங்கள் பேசுகிற மனிதருக்கு அறிமுகமான மனிதராக இருப்பார். யாரை பற்றி நம்ம அதில் அந்த இதில் நாம் கெத்தாக இருந்துக்கணும். எங்கே வெளில நடந்து போகிறப்ப, அங்கே போகிறப்ப எங்கேயுமே பேசாதீங்க, எதையுமே பேசாதீங்க அனாவசியமாக. என்னோட ரெக்வஸ்ட் அது. ஒரு சாதாரண விஷயம் நீங்கள் பேசி ஒரு பெரிய பிஸ்னஸ் போயிடும் தெரியுமா? நீங்கள் உங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியாமே அதை லாஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அவனை எல்லாரை பற்றியும் தப்பா பேசுவான்டா அப்படின்னு ஒரு முத்திரை குத்திடுவாங்க. அதுக்கு தான் பாசிட்டிவிட்டியாக பேசுங்க, பாசிட்டிவாக இருங்க, செடாய் வாங்க, மீட்டிங் அட்டன் பண்ணுங்க, நிறைய பிஸ்னஸ் பீப்புளை பாருங்க, அவங்களோட கான்டாக்ட் ஏற்படுத்திங்க, தொடர்ந்து அவங்களோட பேசுங்க. இதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு வந்து வசந்த் வந்திருக்காரு, இன்னைக்கு வந்து பூபேஷ் வந்திருக்காரு, அன்பு தம்பி உதய் சங்கர் வந்துட்டு போனார், நேஸ்காம்ல டைரக்டர், அவ்வளோ பெரிய போஸ்டிங்ல இருக்காரு தம்பி. அவருக்கு தெரியாத மனிதர்களே கிடையாது. அத்தனை பேரையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாள். எப்படி இவங்களோட தொடர்புலாம் கிடைக்கும் நமக்கு? நாம இங்கே இருப்போம், இவங்க எங்கே இருப்பாங்க, எப்படி கிடைக்கும்? செடாய் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வரப்ப, பிசினஸ் ஃபோரம் வரப்ப நம்ம தொடர்பு ஏற்படுத்திக்கிறோம். அப்ப பேசுவதை கரெக்டா பேசுங்க. கிடைக்கிற கேப்ல எல்லாமே வெற்றிக்கான வாய்ப்பை எந்த மனிதன் சேர்த்து கொண்டே இருக்கிறானோ அந்த மனிதனுக்கான வெற்றி வாய்ப்பு மிக மிக பெரியதாக இருக்கும். சிறிய விஷயங்களில் கூட நீங்கள் நேர்த்தியாக கவனம் செலுத்துங்கள். ஒரு செடாயோட லான்ச்னா ரியாஸ் சார் எடுத்துக்கிற அக்கறை எனக்கு தெரியும். அவ்வளவு தூரம் சொல்லுவார். ஒரு செடாய் அவார்ட் நைட் ஃபங்க்ஷனா பார்த்து அவர் செய்யணும்னு அவசியம் இல்லை, அவர் டீம் செஞ்சுட்டு போயிடலாம். கரெக்ட் தானே ரூல் சபரி சார்? யார் வேணா செஞ்சுட்டு போயிடலாம். ஆனா எல்லாத்துலயுமே கவனமா இருப்பார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம ஒரு பொசிஷன் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு வேலையே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. யார்கிட்ட இருந்து என்ன கத்துக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து செடாய் லான்ச் பண்ணுமே, லான்ச் பண்ணது மட்டும் இல்லையே, எல்லாருக்கும் நல்ல பிசினஸ் வரணுமே, அடுத்து என்ன இவங்களுக்கு பண்ணலாம்னு யோசிக்கிறார்ல ரியாஸ். குட் ஸ்ட்ரெஸ். ஐயோ மார்க்கெட்ல அவ்வளோ காம்படிஷன் இருக்கு சார். மார்க்கெட்னா காம்படிஷன் இருக்கும் சார். யாருமே இல்லாத ரோட்ல நீங்க கார் ஓட்டி நான் கார் நல்லா ஓட்டணும்னு சொல்றதுக்கு எதுக்கு? சென்னை மாதிரி இருக்கிற ரோட்ல எவன் எங்க வரானே தெரியாது, அதுல கார் ஓட்டணும்.